அடுத்தது 9வது விஷயமா ஆவர்த்தன இயல்பு. ஆவர்த்தன இயல்புன்னா பொதுவாக உங்களுக்கு இருக்க ஆவர்த்தனத்தில் முதல் 20 மூலகத்தை ஓயில பார்த்துருப்போம். அந்த 20 மூலகத்தின் அணுஆரை, அயனாரை, அயனாக்க சக்தி, மின்னணு தன்மைன்ற அசெண்டிங்கோட டிசைன் வரிசை இறங்கு வரிசைப்படுத்துறது, இது கூட இது குறைய அதுகள் என்ன முதலாவது ஸ்ட்ரக்சர்லேயும் 50 MCQவில் 2-3 வரும். ஆவர்த்தன இயல்பில் அணுவாரை, அயனாரை, அயனாக்க சக்தி, அணுவார அயனார அது சேர்ந்து ரெடியாக போகும். அயனாக்க சக்தி, மின்னழுத்தன்மை, இலத்திரனேற்றல் சக்தி, இவ்வளவு தான் பேசிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்ன சடத்தின் அணுக்கொள்ளி என்ற பாடத்துக்கு இருக்கிற விஷயம். இவ்வளோ 9. 10வது விஷயம் அடுத்த பாடம் என்ன, கட்டமைப்பு புனைப்பு என்ற 2வது யூனிட்டுக்கு வரும். 10வது விஷயம் இப்போ எழுத வேணாம், எழுதி முடிஞ்ச பிறகு எழுதணும். அதில் முக்கியம் பிணைப்புகள் இல்லை, கொஞ்சம் தான். பிணைப்புகள் அதில் மூலக்கூற்று அகப்பிணைப்பு, மாலிக்யூலர் இன்டர்பாண்ட்ஸ், மூலக்கூற்று அகப்பிணைப்பு, மூலக்கூற்று இடைப்பிணைப்பு. அல்ல மூலக்கூற்று அகப்பிணைப்பு இருக்கு, மூலக்கூற்று இடைப்பிணைப்புன்னு பார்ப்போம். மூலக்கூற்று அகப்பிணைப்பு, மூலக்கூற்று இடைப்பிணைப்பு. மூலக்கூற்று அகப்பிணைப்புல மூலக்கூற்று இது அகப்பிணைப்பை இதை இங்க எழுதுறேன், என்னென்ன பிணைப்புன்னு எழுதுறேன். மூலக்கூற்று அகப்பிணைப்பு கலைக்கிற எல்லாம் அங்கே தானே யாருக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் சொல்லலாம். மூலக்கூற்று அகப்பிணைப்புல அயன் பிணைப்பு, என்னது போர்ட் தெரியுது இல்லையா, வாய்ஸ் கிளியர் இல்லையா? சரி ஷோட்டாக இந்த ஆவர்த்தன இயல்பு, அணுவாரை, அயனாரை, அயனாக்க சக்தி, இன்னெதிர் இயல்பு, இலத்திரனேற்ற சக்தி. இது விளங்குங்க. அதில் பிணைப்புகள் என்ன, இதில் மூலக்கூற்று அகப்பிணைப்பு, மூலக்கூற்று இடைப்பிணைப்பு.
எழுதிக்க கவனிச்சுட்டு எழுதின அந்த ஷோட்டாக தான் எழுதுறேன் அப்பைக்க பிறகு எழுதிக்க விளாடணும் திரும்ப உங்களுக்கு சொல்லுவேன் நான். ஓகே, மூலக்கூற்று அகப்பிணைப்பு, மூலக்கூற்று இடைப்பிணைப்பு. மூலக்கூற்று அகப்பிணைப்புல என்னென்ன? மூலக்கூற்று அகப்பிணைப்புல அயன் பிணைப்பு, பங்கீட்டு பிணைப்பு, அயனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட். அயன் பிணைப்பு, பங்கீட்டு பிணைப்பு, அயன் பிணைப்பு, பங்கீட்டு பிணைப்பு. அடுத்தது ஈதல் பிணைப்பு. இவெல்லாம் மூலக்கூற்று அகப்பிணைப்பு. அடுத்தது மூலக்கூற்று இடைப்பிணைப்பு. மூலக்கூற்று இடைப்பிணைப்பு என்ன? இடைப்பிணைப்பண்டு மூலக்கூறுகளுக்கு இடையில வார நாங்கள் பிணைப்பண்டு எடுக்கிறையில இப்படி என்ன பிணைப்புகள் ரெண்டு பிரிக்க மூலக்கூற்று அகப்பிணைப்பு, மூலக்கூற்று இடைப்பிணைப்பு. அதில் மூலக்கூற்று அகப்பிணைப்பு, அயன் பிணைப்பு, பங்கீட்டு வலுப்பிணைப்பு, ஈதல் பிணைப்பு. அடுத்தது மூலக்கூற்று இடைப்பிணைப்புன்றதை விட மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசை. இப்போ ரெண்டு மூலக்கூறு இருக்குதுண்டா, இப்போ CO2 இருக்குது, H2O இருக்குது. அந்த ரெண்டு மூலக்கூறையும் எடுத்தோம்டா, CO2 H2O ரெண்டு மூலக்கூறு பக்கத்தில் இருக்கேக்க அந்த ரெண்டு மூலக்கூறுகளுக்கு இடையில என்னென்ன கவர்ச்சி விசை வருது போகுதுன்றதான் மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசை. அதெல்லாம் மூலக்கூற்று இடை பிணைப்புன்றதை விட மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசை. அங்கெல்லாம் நாங்கள் பிணைப்புண்டா இப்போ CO2க்கு பிணைப்பு, இது என்ன ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பு, என்ன ஒரு கோடு போட்டு காட்டுறோம். இங்கே மூலக்கூற்று இடை பிணைப்புண்டா பிணைப்பில் காட்ட மாட்டோம். அது ஒரு என்ன ஒரு இப்படி ஒரு கவர்ச்சி விசை. இப்போ H2க்கும் H2Oக்கும் O2க்கும் இப்படி ஒரு கவர்ச்சி விசை இருக்குன்னு இப்படி ஒரு டொட்டாக காட்டுவோம். சரி, அதில் அது எல்லாத்தையும் ஒரு ப்ளஸ் மைனஸ் போட்டு காட்டுவோம். அதுகள் தான் என்ன மூலக்கூற்று இடை பிணைப்புன்றதை விட மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசை என்று சொல்லலாம். சரி, அந்த மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசையில் என்னென்ன கவர்ச்சி விசை இருக்குது? ஒன்று இருமுனைவு, இடை கவர்ச்சி விசை. அடுத்தது லண்டன் கவர்ச்சி விசை. இப்போ ஸ்ட்ரக்சரில் வரைக்க லண்டன் கவர்ச்சி அல்லது லண்டன் விசை என்று அவங்களோட பாட்டில் சோர்ஸ் புக்கில் தந்திருக்கோம். லண்டன் விசை என்று தந்திருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல லண்டன் கவர்ச்சி என்று தந்திருக்கு. அப்படி இருமுனை விடை கவர்ச்சி, இருமுனை விசை என்று தந்தாலே என்ன இதுகளை சார்ந்து நாங்கள் சொல்லலாம். அதுகளில் குழப்பம் இருக்கக்கூடாது. எல்லாம் அது விசை என்று தனியாக வந்தால் அது வேறொரு என்ன விசையாக வருமோ. இப்போ இருமுனை இடை கவர்ச்சி என்று தராமல் இருமுனை விசை என்று தந்தால் அது வேறொரு என்ன வேறொரு கன்செப்டுக்கு போகுதான்னு கேட்டால் இல்லை, இல்லாமல் உண்டு தான். அதை நாங்கள் இப்படி எங்களுடைய இருமுனை இப்போ மூலக்கூற்று இடைப்பிணைப்புண்டே எழுதுறேன் தான். உண்மையாக அது மூலக்கூற்று இடைப்பிணைப்பு இல்லை, மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசை. இருமுனை இடை கவர்ச்சி விசை, அதே மாதிரி லண்டன் கவர்ச்சி விசை. அடுத்தது ஒரு ஐதரசன் பிணைப்பு. அடுத்தது அயன் இருமுனைவு கவர்ச்சி விசை. இப்படியெல்லாம் என்னென்ன எழுதுறேன்டா, இப்போ ஒரு மூலக்கூறு முனைவில்லாட்டி அதை லண்டன் கவர்ச்சி விசை இருக்குன்னு சொல்லுவோம். முனைவில்லாமல் ஒரு முனைவு மூலக்கூறோட பக்கத்தில் இருந்தால் O2 ஒரு முனைவு இல்லை, H2O ஒரு முனைவு இருக்குது. அப்போ என்ன
இருமுனைவு இருமுனை என்ன முனைவு முனைவற்ற இடைக்கவர்ச்சி. அப்படி அப்போ என்ன ரெண்டு மூலக்கூறுகளுக்கே இடைக்கவர்ச்சி விசை இல்லாட்டி அதில் அண்ணன் கவர்ச்சி விசை. ஒரு வலிமையான இருமுனை இடைக்கவர்ச்சி தான் இந்த ஐதரசன் முனைப்பு. ஒரு அயன் மூலக்கூறுக்கும் ஒரு இருமுனை இருக்கிற மூலக்கூறுக்கும் இடையில தான் அயன் இருமுனை இடைக்கவர்ச்சி. 1 2 3 4 இடைக்கவர்ச்சியை பற்றி பார்ப்போம். அதில் முதலாவது ஆவர்த்தன இயல்பு என்றால் ஒரு ஆவர்த்தனத்தின் வழியே என்ன விஷயம் கூடிக்கொண்டு போகுது, மேலிருந்து கீழே என்ன விஷயம் குறையுது. அப்படி அணுவாரை ஒரு அணுவுண்ட ஆரை அயனாரை ஒரு இலத்திரன் ஏற்றாவோ ஒரு இலத்திரன் ஏற்றாலோ ஒரு இலத்திரன் இழந்த பிறகோ ஒரு அணுவுண்ட ஆரை தான் என்ன அயனாரை என்று சொல்லுவோம். அந்த அயனாரை என்ற பெருமதி அப்பைக்கு என்ன செய்யுது, கூடுதா குறையுதா, மேலிருந்து வரைக்கும் கூடுதா குறையுதா. அது மின்னதுத்தன்மை என்றால் அந்த ஒரு இப்போ நைதரசன் எடுத்தோம்னா நைதரசன் பிணைப்பில் ஈடுபடைக்க பிணைப்பு சோறு இலத்திரனை தென்பால் கவர் ஆற்றல் தான் மின்னதுத்தன்மை. அப்படி மின்னதுத்தன்மை இயல்பு இடமிருந்து வரமாக கூடுதா, மேலிருந்து கீழே குறையுதா கூடுதா, அதுகளை பற்றி தெரியும். இது இலத்திரன் ஏற்றல் சக்தி. ஒரு அணு இலத்திரனை ஏற்றிக்க இருக்கிற கூடிய இலத்திரன் பெருகை சக்தி இப்படி எதுக்கு கூட அது ஒரு டிசைனில் வரும். இப்படி கூற மாதிரி ஆவணத்தில் பார்ப்போம். அடுத்தது பிணைப்புகளில் மூலக்கூற்று அகப்பிணைப்பு, மூலக்கூற்று இடைப்பிணைப்பு. அதில் இருமுனை இடைக்கவர்ச்சி, லண்டன் கவர்ச்சி, ஐதரசன் பிணைப்பு, அயன் இருமுனைவு இடைக்கவர்ச்சி. இப்போ இருமுனை வேண்டால் ஒரு மூலக்கூறுக்கு முனைவு இருக்குது. அப்படி முனைவு இருக்கோ இல்லையோ, அது முனைவு இல்லாதோன்றது அதுக்கு ஒரு சின்ன கன்செப்ட். எந்த மூலக்கூறுக்கும் முனைவு இருக்குது, எந்த மூலக்கூறுக்கும் முனைவு இல்லை. முனைவு இல்லாத என்னன்னு சொல்கிற ரெண்டு மூலக்கூறு தந்திருக்கு. அப்போ ரெண்டு மூலக்கூறுக்கும் இடையில இந்த நாடில் இந்த கவர்ச்சி சார். அடுத்தது பிணைப்பில் அயன் பிணைப்பு, பங்கட்டு வெளுப்பிணைப்பு, ஈதல் பிணைப்பு. இந்த அயன் பிணைப்பு, பங்கட்டு வெளுப்பிணைப்பு, ஈதல் பிணைப்பு எல்லாமே என்ன பேசிக்கான பிணைப்பில் நாங்கள் பார்த்தது தான் வேறு. ஓகே, இவ்வளோ அதையும் நோட் பண்ணுங்க. நான் விளங்கப்படுத்தி முடிய நோட் பண்ணால் சரியா? இப்போ விளங்கப்படுத்தி எழுதினா நான் சொல்கிறதுல சில பாயிண்ட்ஸ் காதுக்க போவார். விளங்கப்படுத்தி முடிய எழுதினா அப்படி எழுதி கொண்டு வரைக்க நான் சொன்னது மைண்டுக்கு வரும். அப்போ அதுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறது என்ற ஒரு வேலை முடிஞ்சிடும். அதுக்கு
வெளியே முடிஞ்சால் ஒரு நாள் சொன்னால் சரியா? சரி, 9வது விஷயம் ஆவர்த்தன இயல்பு. 10வது பிணைப்பு. அதில் மூலக்கூற்று அகப்பிணைப்பு, மூலக்கூற்று இடைப்பிணைப்பு, அந்த ரெண்டு தான் முக்கியம். அடுத்தது மூலக்கூற்று முனைவாக்கமும்
இருமுனைவு திருப்புத்திறனும் வரும். அவ்வளோதோட முடிஞ்சு. மூலக்கூற்று 11வது மூலக்கூற்று முனைவாக்கமும் இருமுனைவு திருப்புதிறன். மூலக்கூறு முனைவாக்கம் என்றால் இப்போ ஒரு மூலக்கூறு எடுப்போம். இதை ஷோர்ட்டாக சொல்லிட்டு மூலக்கூற்று முனைவாக்கம் என்றால் இப்போ மூலக்கூறு நீர் மூலக்கூறு H2O எடுப்போம். ஒரு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு என்ன 8 சுற்றி வாரதான் உறுதி. 2 4 6 8. ஓகே, அதில் கடுகளவு என்னென்று இந்த எண்பு கட்டமைப்பு கீறுறது, எண்பு கட்டமைப்போட அதில் என்ன முறைமை சார ஏற்றத்தை காண்றது, பிறகு இழிவாக்கினா தான் இப்படி ஒரு லூயிஸ் கட்டமைப்பு வரும். அதில் இருந்தால் பெரிய கட்டமைப்பு கீறுறது. அதுகளெல்லாம் அப்போக்கு என்ன பேசிக்கில் சொல்லிக்க வரும். இப்போ மூலக்கூற்று முனைவாக்கம் உண்டு. இதான் H2 கொண்ட மூலக்கூறுன்ற கட்டமைப்பு. ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் அணுக்களோட ஒரு பங்கட்டு வேலைப்பிணைப்பாக இணைஞ்சிருக்கு. இது பங்கட்டு வேலைப்பிணைப்புன்னு சொல்லுவோம். முக்கியமாக என்ன நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் ஹைட்ரஜன் பிணைப்பு காணப்படும். ஒரு மூலக்கூற்று அகப்பிணைப்பு மூலக்கூற்று இடைப்பிணைப்பில் டவுட் இருக்கக்கூடாது. மூலக்கூற்று அகப்பிணைப்புன்னா ஒரு மூலக்கூறுக்குள்ளே இருக்கிற பிணைப்பு மூலக்கூற்று அகப்பிணைப்பு. இது என்ன ஒரு பங்கட்டு வேலைப்பிணைப்பால் ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் அணுவோட இணைஞ்சிருக்கு. மூலக்கூற்று இடைப்பிணைப்புன்ற இது ஒரு மூலக்கூறு இங்கால இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ஒரு நீர் மூலக்கூறோட ரெண்டுக்கும் இடையில ஏதாச்சும் ஒரு கவர்ச்சி விசை இருக்கா இல்லையா, அதான் மூலக்கூற்று இடைக்கவர்ச்சி விசை. இப்போ ஒரு மூலக்கூற்று முனைவாக்கம் என்றால் இப்போ ஹைட்ரஜனுக்கு மின்னணுத்தன்மை ஹைட்ரஜனுக்கு இப்போ மின்னணுத்தன்மை பெருமதி சொல்லலாம் சொல்கிறேன். ஹைட்ரஜனை விட ஆக்சிஜனுக்கு மின்னணுத்தன்மை கூட. அப்போ என்ன இந்த பக்கம் ஒரு இலத்திரன் ஜோடி இழுவை மேலதிகமாக இருக்கும். அப்போ இந்த பக்கம் என்ன மைனஸ் கூடவே இருக்கும். இந்த பக்கம் என்ன அது இலத்திரன் இழுக்கிறதால இங்கே நேரேற்றம் உருவாக்கப்படும். இங்கே கொஞ்சம் இலத்திரன் சேர்றதால இலத்திரன்டா மைனஸ் கூட. அப்போ என்ன மறையேற்றம் இருக்கும். இங்கே 2 மைனஸ் இருக்கும், இங்கே 2 ப்ளஸ் இருக்குது. இப்படி ஒரு இந்த மூலக்கூறுக்கு என்ன ஒரு முனைவு இருக்கு. இதான் மூலக்கூற்று முனைவாக்கம். இந்த மூலக்கூற்று முனைவாக்கம் இருமுனைவு திருப்புதிறன் என்று இருக்கு. அது மூலக்கூற்று முனைவாக்கத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கு. இருமுனைவு திருப்புதிறன் என்ன மியூன்னு சொல்லுவோம். மியூ வந்து புரியுது. இதுக்கு சமன்பாடு இருக்கு. மியூ சமன் டெல்டா இன்டு ஆர். அதை நான் பிறகு என்ன இருமுனைவு திருப்புதிறன் சொல்லிக்கப்பா. இதான் என்ன ஒரு மூலக்கூறு அந்த இன்பு கட்டமைப்பில் அங்குறது. அதை அப்போ வரைக்க போகும். அடுத்து இந்த மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசையில் ஒப்பிட சொல்லி இந்த மூலக்கூறுகளுக்கு ஹைட்ரஜன் H2O அது மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசையின் வலிமை அதிகரிக்கும் ஒழுங்கு இறங்கு வரிசை ஒழுங்கு எல்லாம் கூடுதலாக பாசிபிள் வேற இல்லைன்றதால இனி வருங்காலங்கள் அது கேட்கக்கூடும். அதோட 12வது ஐதரைட்டுகளின் கொதிநிலை. இதுவும் கேட்குறீங்களா, ஆனால் சிலபஸில் கொடுத்துருக்கு. ரிசோர்ஸ்லேயும் இருக்குது. ஐதரைட்டண்டா என்ன
ஐதரசனோட சேர்ந்து முதலாவது 15 கூட்டம் 16 கூட்டம் 17 கூட்டம் இந்த 3 கூட்டத்தின் ஐதரைட்டுன்ற பகுதியில் சின்ன ஐதரைட்டுன்ற இப்போ 15 கூட்டம் என்றால் நைதரசன் பொஸ்மனிக் ஆர்சனிக் அந்த மூலகங்கள் இருக்குது. இப்போ நைதரசன் ஐதரைட்டுண்டா NH3, பொஸ்பரஸ் ஐதரைட்டுண்டா PH3, ஆர்சனிக் ஐதரைட்டுண்டா AS3 அதான் ஐதரைட்டுகள். இது 15 கூட்டம். 16 கூட்டம் ஆக்சிஜன் ஐதரைட்டு என்னதான் H2O, ஆக்சிஜன் சல்ஃபர் சிலேனியம் அப்படி ஆக்சிஜன் சல்ஃபர் சிலேனியம் அப்படி போகுது மூலகங்கள் 16 கூட்டத்தில். அப்போ அடுத்தது H2S, அடுத்தது H2SC. 17 கூட்டம் என்ன ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயனின் அசிட்டைன் அப்படி இருக்குது. அதில் NHF, HCl, HBr இங்கால செய்யண்டு போகும். இதான் என்ன ஐதரைட். இந்த 3 கூட்டத்தின் ஐதரைட்டுகளின் கொதிநிறை ஏறுவரிசை பெறுமதியை தெரிஞ்சால் சரி. இது முக்கியமாக உங்களுக்கு என்ன ஐதரசன் பிணைப்பை வச்சு ஒப்பிட்டா சரி, இப்படி இதுகளை வச்சு ஒப்பிட்டா சரி. இப்படி இடைக்க புது புது வார விஷயம் இல்லாமல் இதில் டீப்பாக படிப்பிக்க விளங்கப்படுத்தப்படும். ஐதரைட் என்று சொல்கிறது என்ன இதுகள் என்ன 15 16 கூட்டம் 17 கூட்டம் மூலகங்கள் மட்டும் ஐதரசனோடு சேர்ந்தால் மட்டும் ஐதரைட்டுகள் இல்லை மற்ற இருக்கு. ஆனால் 15 16 17 கூட்டம் மூலகங்கள் ஐதரத்தின் கொதிநிலை ஏறுவரிசை இறங்கு வரிசை ஒவ்வொரு கூட்டத்தின் ஐதரைட்டின் கொதிநிலை எப்படி இருக்குது கூடுதா குறையுதா இந்த 3 ஒரே கிராஃபில் வரைஞ்சி வச்சா எங்களுக்கு பாதி ஈஸி. இதான் ஐதரைட்டின் கொதிநிலை. அது 12வது விஷயம். 13வது விஷயம் இது அங்கால பேசிக்கில் எல்லா பேசிக்கும் வந்துடுங்க. ஐதரைட்டுகளின் அமில இயல்பு அசிடிக் நேச்சர். ஐதரைட்டுக்குன்னா அமில இயல்பு. இதுதான் ஐதரைட். இந்த ஐதரைட்டுகளில் அமில இயல்பை பற்றி பார்ப்போம். அமில இயல்பு கூடுதா குறையுதா, கூட்டத்தின் வழியே கூடுதா இங்கே குறையுதா கூடுதா, அதுக்கான காரணம் விளக்கம் கேட்டாலும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நார்மலாக சொன்னேன் என்ன இங்கே கீழே வர நார்மலாக சொல்கிறேன் விளங்காட்டி அதை விட்டுறோன்னு. கீழே வர புனைப்பு நிலம் கூடும், இங்கால வர இல்லாத மின்னத்தன்மை கூடும். அதனால் இடமிருந்து விலமாக போனாலும் மேலிருந்து கீழே வந்தாலும் இடமிருந்து விலமாக போனாலும் மேலிருந்து கீழே வந்தாலும் ஐதரைட்டுகள் அமில இயல்பு கூடும். ஏனென்றா இடமிருந்து விலமா போதைக்கு ஐதரைட்டுகள் அமில இயல்பு கூடுதுன்றா அதுக்கான காரணம் மின்னத்தன்மை கூடும். நைதரசனை விட ஆக்சிஜனும் கூட, ஆக்சிஜனை விட ஃப்ளோரினும் கூட. நைதரசன் 3, நைதரசன் மின்னத்தன்மை 3, ஆக்சிஜன் மின்னத்தன்மை 3.5, ஃப்ளோரின் மின்னத்தன்மை 4 அப்படி கூடும். இந்த மின்னத்தன்மை பெறுமதி இப்போ இந்த மின்னத்தன்மை பெறுமதி தெரிஞ்ச அந்த என்னெல்லாம் சொல்லலாமேன்னா அதுக்கான அது முதல் எல்லாம் படிச்சுட்டிங்க வர தெளிவாகிடுமே. அது சரியா. இது நார்மலாக இதோட கொஞ்சம் கூட சொன்னால் நாம் நிற்கும்ன்றதால ஐதரைட்டுகளின் கொதிநிலை என்றதை சொல்கிறேன். அடுத்தது 14வது ஒட்சைட்டுகளின் அமில இயல்பு பற்றி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் மூலக்கூறை தந்து அந்த மூலக்கூறுகளோட நடுநிலையான ஒட்சைட்டுகள் 5 இருக்குது. ஸோ அந்த ஒட்சைட்டுகளோட வேறு ஒட்சைட்டுகள் வந்தால் என்ன அந்த ஒட்சைட்டுகள் நடுநிலை என்றதால் அதை நீங்கள் முன்னுக்கு போட்டு ஒரு வரிசை இறக்கு வரிசை பண்ண தெரியும். ஒட்சைட்டுகள் பெயிண்டோ CO அதுக்கெல்லாம் ஒட்சைட்டு ஆக்சிஜனோட மூலகங்கள் ஆக்சிஜனோட தாக்கமடைந்து வாழதான் ஒட்சைட்டுகள். அந்த ஒட்சைட்டுகள் கொஞ்சம் ஒட்சைட்டுகள் பழக்கப்பட்ட ஒட்சைட்டுகள் இருக்குது. அந்த ஒட்சைட்டுகள் அமில இயல்பு என்ன மாதிரி கூடுது, ஒட்சியேட்டன் கூடுறதால கூடுதா குறையுதா அதுகளை தெரிஞ்சால் சரி.
இவ்வளோ தான் முதலாம் பாடம் இரண்டாம் பாடத்தில் முக்கியம். சரி, இவ்வளோத்தையும் நோட் பண்ணுங்க. இதோட கெமிக்கல் கேல்குலேஷனும் வந்தால் என்ன பேசிக் முடிஞ்சுது. வெளியினா சொன்னால் சரி. மூலக்கூற்று முனைவாக்கம் என்ன, ஒரு மூலக்கூறுக்க அந்த மூலக்கூறு முனைவிருக்கோ முனைவில்லையோ அந்த வச்சு அங்கால மூலக்கூற்று அந்த மூலக்கூற்று இடைக்கவர்ச்சி விசையோ இடைப்பிணைப்பு படிக்க இது முக்கியம். இது படித்து தான் அது படிப்போம். அது இருமுனைவு திருப்புதிறன் ஒரு சமன்பாடு இருக்குது. அதை வச்சு என்ன ஒரு ஸ்ட்ரக்சரில் இருமுனைவு திருப்புதிறனை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தது. அதன் அயன் சதவீதம் கணிக்கிறது, மீயோ கணிக்கிறது, பிணைப்பு பெருமதி கணிக்கிறது எல்லாம் கேட்டேன். அடுத்தது ஐதரைட்டுகள் என்றால் ஐதரசனோட தாக்கம் அடையுது. அதில் 17, 15, 16, 17ஆம் கூட்டத்தின் ஐதரைட்டுகள் கொதின தெரிஞ்சால் சரி. 13வது ஐதரைட்டுகள் அமில இயல்பு கூடுதா குறையுதா வருதா. அடுத்தது ஒட்சைட்டுகள் அமில இயல்பு கூடுதா குறையுதா அதுகள். அதெல்லாம் பேசிக்கலாக தெரிஞ்சால் சரி. சாரி மைக் மியூட். திரும்ப சொன்னேன். மூளைக்கூற்று முனைவாக்கம் என்றால் ஒரு மூலக்கூறுக்க ஒரு மூலக்கூறு எடுத்தோம்னா அந்த மூலக்கூறு முனைவிற்கோ முனைவில்லையோன்றதை வச்சு தான் இந்த மூலக்கூற்று இடைப்பமைப்பு அல்லது மூலக்கூற்று இடைக்கவர்ச்சி விசை என்றதை நாங்கள் சொல்லுவோம். அது இருமுனைவு திருப்புதிறன் அதுக்கு சமன்பாடு இருக்குது. ஒரு ஸ்ட்ரக்சரில் இருமுனைவு திருப்புதிறனை வச்சு நிறைய கேள்வி கிடையாது. இந்த அயன் சதவீதம் இருமுனைவு திருப்புதிறனை பற்றி கணிக்கிறது. அடுத்தது ஐதரைட்டுகள் என்ற கொதிநிலை என்ன மூளை 15, 16, 17ஆம் கூட்ட மூலகம் ஐதரசனோட தாக்கம் அடைஞ்சு இருக்கிற ஐதரைட்டுகள்கிட்ட கொதிநிலை தெரிஞ்சால் சரி. அது ஐதரைட்டுகள்கிட்ட அமில இயல்பு, ஒட்சைட்டுகள்கிட்ட அமில இயல்பு, அவ்வளோ என்ன சரி.
கடைசி எத்தனை 14 15? இனி எத்தனையாவது பார்க்கணும்? 10 11 12 ஓகே 15. பதினஞ்சாவது கெமிக்கல் கல்குலேஷனுக்கு வருது. முதலாவது ஒட்சியேற்றும் கருவி, கருவி தாழ்த்தும் கருவி. ஒட்சியேற்றும் கருவியை பற்றி பார்ப்போம், தாழ்த்தும் கருவியை பற்றி பார்ப்போம். ஒரு மூலகம் இன்னொண்ட ஒட்சியேற்றினா தான் தாழ்த்தி கொண்டு இன்னொண்ட ஒட்சியேற்றினா அது ஒட்சியேற்றும் கருவி. ஒரு மூலகம் தான் ஒட்சியேற்றி கொண்டு இன்னொண்ட ஒரு மூலகம் ஒட்சியேற்றுதுன்னா மற்றது தாழ்த்துதுன்னா தப்ப. ஒரு மூலகம் ஒட்சியேற்றப்படுது தான் ஒட்சியேற்ற ஆகுதுன்னா அது தாழ்த்தும் கருவி. ஒரு மூலகம் தானே தாழ்த்தப்படுதுன்னா அது ஒட்சியேற்றும் கருவி. தான் ஒட்சியேற்றப்படுறேன்னா அது தாழ்த்தும் கருவி. தான் தாழ்த்தப்படுறேன்னா அது ஒட்சியேற்றும் கருவி. அடுத்தது மூலகங்களின் ஒட்சியேற்றம். நடுநிலையான மூலகங்கள் மூலக்கூறுகளுக்கு என்னென்ன ஒட்சியேற்ற நிலை இருக்கு, எப்படி காண்றது, அதுகளை பற்றி பார்ப்போம். இந்த ஒட்சியேற்றும் கருவியில் எங்களுக்கு பொதுவான ஒட்சியேற்றும் கருவிகள், பொதுவான தாழ்த்தும் கருவிகள் எல்லாம் அதுக்கே கற்றுவோம். அடுத்தது இந்த மூலகங்கள் ஒட்சியேற்ற என்னென்னா என்ன, சுயாதீன மூலகங்களுக்கு ஒட்சியேற்ற நிலை என்ன வரும், மூலக்கூறுகளுக்கு ஒட்சியேற்ற நிலை என்ன வரும், தன்னை விட முன்னதியான ஒரு மூலகத்தோட தாக்கம் அடைக்க என்ன ஒட்சியேற்ற எண் வரும் ஒரு குறித்த ஒரு மூலகத்துக்கு. எப்படியும் என்ன எல்லா ஸ்ட்ரக்சரில் பயிர் கட்டமைப்புக்கு முன்னா என்பு கட்டமைப்பு மூலக்கூறு என்பு கட்டமைப்பு தருவாங்க. அதில் இருந்து நாங்கள் மூலக்கூறு கட்டமைப்புக்கு வருவோம். இல்லாட்டி அவங்க எங்களுக்கு இதை சொல்லுவாங்க. இன்ன பிறகு ஏதாவது ஒரு மூலகத்தின் ஒட்சியேற்ற நிலைகளை குறிக்க சொல்லி வரும். அடுத்தது இந்த நாங்கள் ரசாயன கணிதல் செய்ய பொதுவாக என்ன மூலக்கூற்று திணிவு, அணுத்திணிவு அல்லது சாரணு திணிவு, அதுகள் என்ன அதுகள விளக்கம், அதுகளை பற்றி பார்ப்போம். அதெல்லாம் சேர்த்தோண்டா எழுதுகிறேன். அணு, மூலக்கூறு, சாரணு திணிவு, சாரணு திணிவு, அணுத்திணிவலகு, அதுகளை பற்றி பார்ப்போம். அடுத்தது இதோட சேர்ந்து கமகம் போட்டேன். மூல திணிவு, மூலர் திணிவு, மோல். அடுத்தது அவகாதுரோ மாறிலி,
மூலர் கனவளவு அதுகளை பற்றி பார்ப்போம். ஓகே, அணு, மூலக்கூறு, சாரண திணிவு, அணுத்திணிவலகு, மூலர் திணிவு, மூல், அவகாதுர மாறிலி, மூலர் கணக்கு. அதுகள் என்ன, அதில் இப்போ அவகாதுர மாறிலிக்கு சாரண திணிவு என்ன தெரிய விளக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுகள் எல்லாமே சேர்த்து இதில் பார்ப்போம். 18வது அனுபவ சூத்திரம் மூலக்கூற்று சூத்திரம். அவெல்லாம் பார்ப்போம். அனுபவ சூத்திரம் என்று சொல்கிற விஷயம், மூலக்கூற்று சொல்கிற அது ரெண்டு சின்ன விஷயம். அனுபவ சூத்திரத்தில் இருந்து ஒரு மூலக்கூறு ஒரு எளிய வடிவில் அனுபவ சூத்திரம் என்ன, குளுக்கோஸ் எல்லாம் C6H12O6. இதில் இந்த மூலக்கூறுண்ட என்ன இது அனுபவ சூத்திரம் என்னென்று வரும், சிம்பிளஸ் ஃபார்முலா வரும். என்ன அனுபவ சூத்திரம், இது மூலக்கூற்று சூத்திரம். இது இந்த அனுபவ சூத்திரம் என்றால் CH2O. இதுதான் இது இந்த அனுபவ சூத்திரம். என்ன ஒரு எளிய வடிவில் ஒரு ரேஷியோவில், சிம்பிளஸ் ரேஷியோ, எளிய விகிதத்தில் மூலக்கூறுண்ட எண்ணிக்கையை குறிக்கிறதா என்னது அனுபவ சூத்திரம், மூலக்கூற்று சூத்திரம். ஸோ ரெண்டு காரணத்தோடவையும் பற்றி பார்ப்போம். இதோட பேசிக் தானே. ஸோ பேசிக்கில் கொஞ்சம் அங்கால என்ன இன்ஆர்கானிக்கில் அந்த வெப்ப பிரிகை படித்தா திரும்ப வந்தாலும் இதோடையே கொஞ்சம் வெப்ப பிரிகை தெரிஞ்சால் இல்லை. ஸோ என்ன கார்பனேட்டு கலந்த, நைட்ரேட்டு கலந்த, அமோனியம் உப்பு கலந்த வெப்ப பிரிகை எல்லாம் இந்த வெப்ப பிரிகை என்ற ஹெடிங்குள்ளே பார்ப்போம். அமோனியம் உப்பு கண்ட வெப்ப பிரிகை, கார்பனேட்டு கண்ட வெப்ப பிரிகை, நைட்ரேட்டு கண்ட வெப்ப பிரிகை மூன்றும் பேசிக்காக இதிலே சொல்லி வருது. இருபதாவது கடைசி நியமிப்பு. அமிலகார நியமிப்பு, வெண்ணமில வெண்கார நியமிப்பு எல்லாம் அங்கே ஃபிசிக்கலில் கூடுதல் இருக்கும். பேசிக்கில் நியமிப்பண்ட என்ன, நியமிப்பு உபகரணங்கள் என்னென்ன, அதுகள் நியமிப்பு நாங்கள் செய்ய என்னத்தை கவனிக்கணும். அதோட ஒரு ரெண்டு வகையான ரெண்டு மூலக்கூறுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நியமிப்பு, ஒரு சீட்டை தாழ்த்த நியமிப்பை பார்ப்போம். அதோட நியமிப்பு முடிச்சிடும். ஒரு சீட்டுங்கிறவி தாழ்த்துங்கிறவி ஒருவர் தென்னை தாழ்த்தினா தான் தாழ்த்தப்படுறாருண்டா அவர் ஒட்சியேட்டுங்கிறவியாக செயற்படுவார். ஒருவர் தான் ஒட்சியேற்றப்படுறாருண்டா அவர் தாழ்த்துங்கிறவியாக செயற்படுவார். அடுத்த மூலகங்கள் ஒட்சியேற்ற நிலை, சுயாதீன நிலை மூலகங்கள் ஒட்ச நிலை 0. அதுகள்லாம் அங்கே வரும். அடுத்தது மூலக்கூறு அந்த ஒட்சியேற்ற என்னென்னு காட்டுறது, அது குறிப்பாக எதை வச்சு காட்டுறது, மின்னத்தன்மை வச்சு காட்டுறதுண்டு எல்லாம் பார்ப்போம். அடுத்து மூலக்கூறு, சாரண திணிவு, அணுத்திணிவலகு, மூலர் திணிவு, மூல் காண்றது, மூலர் திணிவு காண்றது எல்லாமே கெமிக்கல் கால்குலேஷன் முதல் என்ன 2010ஆம் ஆண்டுக்கு முன்னே இதுகளில் மூலர் திணிவு என்ன, மூல் என்ன, சாரண திணிவு என்ன, அதுகள் எல்லாம் மூலர் கனவளவு என்னன்னு கேட்குறது. இப்பயும் என்ன மூலர் கனவளவு என்னென்று வாங்க. அடுத்தது அனுபவ சூத்திரம், மூலக்கூற்று சூத்திரம். அனுபவ சூத்திரத்தில் இருந்து மூலக்கூற்று சூத்திரம், மூலக்கூற்று சூத்திரத்தினுடைய எளிய வடிவம் தான் அனுபவ சூத்திரம். அடுத்த வெப்ப பிரிகை, கார்பனேட், நைட்ரேட், அமோனியம் உப்பு கண்ட வெப்ப பிரிகை வேறு. அடுத்த நியமிப்பு. நியமிப்புண்டா என்ன,
நியமிப்புண்டா ஒரு அமில கரைசலோ கார கரைசலுக்கு இன்னொரு பதார்த்தம் இன்னொரு அமிலமோ காரமோ என்ன ஒரு குறித்த அளவில் நியமிக்கிறோம் விடுறோம். அதான் விடுறோம்ன்றதுக்கு ஒரு டீசன்ட் அளவு தான் நியமிப்பு. ஸோ இதுக்கு இந்த அளவு வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த அளவு இந்த 10 மில்லி லிட்டர் இதுக்கு ஒரு 15 மில்லி லிட்டர் விட்டால் தான் அந்த தாக்கம் நடக்குது. 10 மில்லி லிட்டருக்கு 16 மில்லி லிட்டர் விட்டால் அந்த தாக்கம் நடக்காது. ஸோ அந்த நியமிக்கிற அளவு தான் நியமிப்பு. அந்த நியமிப்பு பயன்படுத்தப்படுற உபகரணங்கள் நியமிப்புன்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்சீட தாழ்த்தல் நியமிப்பு 2 எக்ஸாம்பிளாக அதோட நியமிப்பாக முடிஞ்சிடும். ஓகே, இந்த 5 விஷயமும் கெமிக்கல் கால்குலேஷன் பாடத்துக்கு வருது. சரியா? இதோட இந்தியா கிளாஸ் முடியுது. இந்த நேற்றைய கிளாஸுண்டையும் இந்தியா கிளாஸுண்டையும் ரெக்கார்டிங் ஒரு ஐடியா சேர்த்து வரும். இனி அடுத்த கிளாஸில் இந்த 20 விஷயத்தில் முதல் 10 விஷயமும் விளங்கப்படுத்தப்படும். அதுக்கு அடுத்த கிளாஸில் அடுத்த 10 விஷயம் விளங்கப்படுத்தி முடித்தா இந்த 20 விஷயமும் முடிச்சு. அந்த 20 விஷயம் முடித்தா ஸ்ட்ரக்சரையும் எம்சிக்யூவையும் அணுக முடியும். மெட்டது எல்லாத்தையும் முடிக்க என்ன ஒரு பேப்பரை ஃபுல்லாக செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ரீதியாக முடித்தா நல்லா. ஸோ இந்த பேசிக் முடிச்சுட்டு ஃபிசிக்கலாக இன்ஆர்கானிக்காக ஆர்கானிக்காக அண்டு பார்க்க ஆர்கானிக் செஞ்சால் நல்ல மெயின். அதில் ஒரு எம்சிக்யூ எஸ்ஏ ஒரு எஸ்ஏ ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக கொஞ்சம் எம்சிக்யூ ஃபுல்லாக செய்யலாம். ஸோ இப்போ பேசிக்கையும் ஆர்கானிக்கையும் முடிச்சோம்னா ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் பேசிக் ஸ்ட்ரக்சர் பேசிக்கில் எம்சிக்யூ ஆர்கானிக்கில் எம்சிக்யூ ஆர்கானிக்கில் எஸ்ஏ முடிஞ்சு. இன்ஆர்கானிக் ஸ்ட்ரக்சரும் இருக்குல்ல, இன்ஆர்கானிக் எஸ்ஏயும் இருக்குல்ல, அதுக்கு இன்ஆர்கானிக் பார்ப்போம். ஓகே, இன்ஆர்கானிக் வர முடியும். இன்ஆர்கானிக்கில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது ஆக கூட இருக்குது. அதனால் 2வது ஆர்கானிக், 3வது இன்ஆர்கானிக். முதல் 3ஐயும் முடித்தோம்னா என்ன முதல் 3 ஸ்ட்ரக்சர் முதல் 2 எஸ்ஏ ஃபுல்லாக செய்யக்கூடிய இருக்கும். ஓகே, இனி அடுத்த கிளாஸில் சந்திப்போம். இப்போ கிளாஸ் முடியுமா போய் ஓடிடுவாங்க. ஓகே, நீ வேகமாக செஞ்சுக்கிட்டால் நாங்கள் இன்னும் வேகமாக போகலாம், வேகமாக முடிக்கலாம்.